எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம் ஒரே வானம். ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. சென்ற முறை நாம் சந்தித்த பொழுது இறைவன் 2 விதமான பயிற்சிகளை நமக்கு விதித்திருக்கிறான் என்பதை பார்த்தோம். ஒன்று, நாம் பயில வேண்டிய விழுமியங்கள், இன்டர்னல் வேல்யூஸ். இரண்டாவது, நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அறங்கள், பிராக்டிக்கல் பிரின்சிபிள்ஸ். இரண்டும் சேர்ந்து விளங்கினால்தான் ஒரு மனிதன் என்று கருதப்படத்தக்கவன் என்பதை கண்ணன் நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்த்தோம். அதன்படி பக்தி யோகத்திலே முதற்படியாக கண்ணன் நமக்கு காட்டியது அத்வேஷ்டா என்கின்ற பண்பு. அதாவது எந்த உயிரிடத்தும் பகை இல்லாமல் இருப்பது. அதைத் தொடர்ந்து மைத்ர கருண என்பதை நமக்கு பகவான் எடுத்துச் சொன்னார். ஒன்று, எல்லா உயிரிடத்தும் நட்போடு இருப்பது. இன்னொன்று, கருணையோடு இருப்பது. நட்பும் கருணையும் கண்கள் போல. 2 கண்கள் 2 காட்சி காணாதல்லவா? ஒருமுகப்பட்டவை தான், ஒரே விஷயத்தைத்தான் குறிக்கின்றன. அடுத்து ஒன்று சொல்லுகிறார். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வெறுப்பு என்பது அவனுடைய இதயத்தை விட்டு விலகி விடுகிறதோ அப்பொழுதே நட்பும் கருணையும் அவன் பயில்வதற்கான வாய்ப்பு கூடுகிறது. இயல்பாகவே நம் மனதுக்குள் அன்பு இருக்கின்ற காரணத்தால், இந்த பிரபஞ்சமே அன்பில் நெய்யப்பட்டிருப்பதால், ஒவ்வொரு மனிதனுடைய உயிருள்ளும் ஆதாரமாக இருப்பது அன்பு என்கின்ற காரணத்தால், வெறுப்பு என்பது நம்மை விலகிய கணத்திலிருந்து இந்த அன்பு என்பது மேலுக்கு வர துடிக்கிறது. இந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால், பிறரிடம் நட்பு, பிற உயிர்களிடத்தில் கருணை என்று வெளிப்படுகிறது. மூன்றாவதாக, ஒரு அருமையான மிக முக்கியமான எய்துவதற்கு கடினமான ஆனால் எய்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு பண்பை நமக்கு சொல்லுகிறான் கண்ணபிரான். அது நான் எனது என்பதின்றி இருத்தல். நிர்மம நிர் அகங்காரக. நான் எனது. இதைத்தான் நம்ம தமிழில் பேச்சு மொழியில் பேசும்பொழுது அகட விகடம் என்று சொல்வார்கள். எப்படி எதுகை மோனை எகன மோகனை என்று சொல்வார்களோ அதுபோல் இந்த அகங்கார மமகாரத்தை அகட விகடம் என்று சொல்லுவது உண்டு. நான் எனது என்பதின்றி இருத்தல். நிர்மம நிர் அகங்காரக. நான் என்று இருந்தால் எனது என்று ஒன்று இருப்பது தவிர்க்கவே முடியாது. இதை எப்படி தவிர்ப்பது? இதை புரிந்து கொண்டால்தான் தவிர்க்க முடியும்.
எல்லா துன்பங்களுக்கு ஆசை காரணம் என்று புத்த பகவான் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்பதை நம்ம நிகழ்ச்சியில் பல முறை இதை பார்த்திருக்கிறோம். நாம் இன்னொன்றும் பார்த்தோம். இதே பகவத்கீதையிலே துன்பங்களுக்கு காரணம் ஆசை, ஆனால் ஆசைக்கு காரணம் என்ன என்பதை பகவான் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதையும் பார்த்தோம். புறப்பொருள் மீது அதீதமாக கவனம் செலுத்துவதால் ஆசை வருகிறது என்று பகவான் நமக்கு சுட்டி காட்டியதை பார்த்தோம். இப்பொழுது இந்த பக்தி யோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் என் எப்படி நம்மை அப்படி பார்க்க செய்கிறது, எது நம்மை அப்படி பார்க்க செய்கிறது என்றால் நான் என்கின்ற எண்ணம். இப்போ வெறுப்பு, வெறுப்பு, ஆசை, அபிப்பிராயங்கள், யோசனைகள், ஆலோசனைகள், தீர்மானங்கள், அனுமானங்கள், இப்படி விதம் விதமாக பிரிந்திருப்பதெல்லாம் என்னவென்று நாம் நினைத்துக் கொள்வது எண்ணம் தான். எண்ணங்களே இவை. எண்ணமே இந்த பிரபஞ்சம். எண்ணமே நான். எண்ணம் தான். அந்த எண்ணங்களுள் எல்லாமே எண்ணங்கள் எண்ணும் பொழுது அதற்கு ஒரு மூலம் வேண்டும் அல்லவா? அந்த மூலம்தான் நான், இந்த நான் என்கின்ற உணர்வு. எனவே ஆசைக்கு காரணம் நான் என்று நாம புரிந்து கொள்ளுகிறோம். அதனால்தான் என்னுடைய குரல் சொல்லும், நமக்கு பகை நாமே, நல்ல துணை நாமே, சுமை நாமே, நாமே சுகம். நமக்கு பகை நாமே, நல்ல துணை நாமே, சுமை நாமே, நாமே சுகம். எப்போ அந்த சுகம் நமக்கு கிடைக்கும்? நிர்மம, நிரஹங்கார, நான், எனது என்கின்ற அந்த பேத புத்தி போகும் பொழுதுதான் நமக்கு அது கிடைக்கும். நான் என்பது ஆள் அல்ல. நான் என்பது ஆள் அல்ல. ஆனால் எதையும் ஆளாக்கி விடக்கூடிய எண்ணத்தினுடைய மூலம். நான் ஒருவன் தனிப்பட்டு இருக்கிறேன், இண்டிவிஜுவலைஸ்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்களே, நான் என்று தனிப்பட்டு தனியாக ஒன்று உண்டு என்கின்ற எண்ணம் தான் நான். தனி நான் என்று வந்தால் நீ வருகிறது. அவன், இவள், இது, அது, அவை, இவை, அவர்கள், இவர்கள் என்று தொடர்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அடிப்படை இந்த நான். நான் என்பது அச்சம். நான் என்பதே அஞ்ஞானம், அறியாமை. அச்சம் தான் நான். நான் நான் வந்த உடனே என்னவா இருக்கிறது? இந்த நான் என்கின்ற எண்ணத்தில் ஆசை இருக்கிறது, அபிப்பிராயங்கள் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கு. வாழ்க்கை முழுக்க அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் தான் கவலையாக புறப்படுகிறது. கிடைக்குமோ, கிடைக்காதோ, நடக்குமோ, நடக்காதோ. இந்த அச்சத்துக்கெல்லாம் காரணம் நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வது. நான் என்று ஒன்று தனியாக இருக்கிறது என்று கருதி கொள்வதால் தான் அது வருகிறது. நம்மை நம்முடைய சத்தியத்திலிருந்து அந்நியப்படுத்துவது எதுவோ அதுதான் நான். நம்மை நம்முடைய சத்தியத்திலிருந்து அந்நியப்படுத்துவது நான். அந்த அந்நியமே எனது என்கின்ற எண்ணமாக வருகிறது. எந்த சத்தியத்திலிருந்து நாம் அந்நியப்படுகிறோம் என்று கேட்டால், எங்கும் இருப்பது நான். அப்படியா இருக்கிறது இப்போ இந்த நான் எண்ணம்? இந்த உடம்பை தாண்டி இருக்கிறதா? இல்லை. கொஞ்சம் மனதை வைத்துக்கொண்டு அமெரிக்கா வரை சென்று வருகிறது, அவ்வளவுதான். கடல் தாண்டி சென்று வருகிறது, பாஸ்போர்ட் விசா இல்லாமல். ஆனால் எங்கும் பரவியும் இருப்பதும் எல்லாமுமாக இருப்பதும் எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லை, எந்த கருத்தும் இல்லாமல் இருப்பதும் தான் அந்த நான். அந்த நான் வேறு, இந்த நான் வேறு என்றாக இருக்கிறது. மனிதனில் நான் என்பது ஆணவம், அஸ்மிதா என்று இதை சொல்வார்கள். நான் என்கின்ற உணர்வு இல்லையா? வேற பிரஜை, வேறுபட்ட பிரஜை, வேறுபட்ட சித்தம். இதுக்கு பேர் தான் அந்த அஸ்மிதா என்று சொல்வது. இதுதான் நான் என்கின்ற ஆணவம். இந்த நானுக்கு மறு எல்லை என்ன? இந்த நானுடைய மறு எல்லையை தான் பிரம்ம சாட்சா்காரம். யாதுமாகி நின்றாய் காலின் இல்லையா? யாவுமாகி இருப்பது நாம் தான். என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, நான் தான் எல்லாம். இது அகங்காரமாகிய நான். அண்டங்கள் யாவையும் ஆக்கியோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்ட பல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான், நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான். பாரதியார் அமரவாக்கியம். நான், இந்த நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், எங்கும் இருக்கின்ற எல்லாமுமாக இருக்கின்ற நான். அண்டங்கள் யாவையும் ஆக்கியோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்ட பல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான், நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் திரிகுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற் சோதி நான். பிரைமார்டியல் லைட் என்று சொல்லுகிறான். முதற் சோதி நான் என்று பாரதியார் சொல்லுகிறார். இந்த நானிலிருந்து அந்த நானாக நம்மை உணர்ந்து கொள்வதுதான் தர்மத்தின் பாதை.
அதை போதித்தவன் தான் கண்ணபிரான், அதை வாழ்ந்து காட்டியவன் தான் ராமபிரான். இப்படித்தான் நம்முடைய மகரிஷிகள் வாழ்ந்தார்கள். இதுதான் நம்முடைய வேதங்களில் சொல்லப்படுகின்றது. இதுதான் நம்முடைய உபனிஷத்துக்கள் விளக்குகின்றன. இதைத்தான் நம்முடைய உபனிஷத்துக்கள் விளக்குகின்றன. இதைத்தான் எல்லா மகான்களும் எல்லா குருமார்களும் எப்போதும் நமக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். நமக்கு இருக்கின்ற ஒரே துன்பம் நான். அந்த நான் என்கின்ற துன்பத்தினுடைய வெளிப்பாடு எனது என்கின்ற எண்ணம். இந்த நானிலிருந்து அந்த நானாக நாம் கனிவதற்காக விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வழிக்கு பெயர்தான் தர்மத்தின் பாதை. நானல்ல தேகம், எனதல்ல மரணம், இந்த ஞானத்தில் நிலையாக நிற்பதே யோகம். நானல்ல தேகம், எனதல்ல மரணம், இந்த ஞானத்தில் நிலையாக நிற்பதே யோகம். ஊனல்ல நான் என்று உள்ளத்தில் உணர்ந்து ஒன்றிலும் பற்றாமல் நிற்பதே தியாகம். வானத்தை தாங்கிடும் வாய்மைக்கு விதி எது? எது? வானத்தை தாங்கிடும் வாய்மைக்கு விதி எது? சத்தியத்துக்கு விதி உண்டா? வானத்துக்கு கூட விதி உண்டு. வானத்தை தாங்குவது சத்தியம் என்று மகாபாரதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த சத்தியத்திற்கு விதி உண்டா? கிடையாது. விதிக்கு அப்பாற்பட்டு இருப்பது. அந்த விதிக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற சத்தியம்தான் மனிதர்களாகிய நம்முடைய ஒவ்வொரு உயிரினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்ப ஏன் இந்த நானிலிருந்து அந்த நானை அடைய முடியாது? மகாகவி பாரதி நமக்கு அதை சொல்லி காட்டி இருக்கிறானே. எனவே வானத்தை தாங்கிடும் வாய்மைக்கு விதியது, வாழ்வாக விரிகின்ற வாய்ப்புக்கு வினையது. வாழ்விலே எத்தனையோ வினைகளை நாம் சுமக்கிறோம், அனுபவிக்கிறோம். வாழ்க்கைக்கு ஏது வினை? வாழ்க்கைக்கு வினை உண்டா? நெருப்பை கரையான் அரிக்குமா? அரிக்காதல்லவா? வானமாய் வையமாய் வளைகின்ற புல்லாய் வாய்மையாய் வாழ்வாங்கு வாழ்வது நானே என்று நாம கொள்ள வேண்டும். வானமாய் வையமாய் வளைகின்ற புல்லாய் வாய்மையாய் வாழ்வாங்கு வாழ்வது நானே என்று நாம புரிந்து கொண்டால் கண்ணபிரான் சொல்லுகின்ற இந்த மூன்றாவது தத்துவம் நமக்கு புரியும். அத்வேஷ்டா, மைத்ர கருண, அதற்கு பிறகு நிர்மம, நிரஹங்காரக. நான் எனது என்பது இல்லாமல் இருந்தால் எல்லாமும் நாமாக இருக்கலாம் என்பதை கடவுள் நமக்கு காட்டுகிறான். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். இதை 2 எளிய பாடல்கள் மூலமும் நாம புரிந்து கொள்ளலாம். தினம் கரைகின்ற காயம், அது சிறை கொண்ட மாயம். இந்த உடம்பு தான் நான் என்கின்ற உணர்வு வந்ததால் தான் நம்ம ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுகிறோம். இந்த வரம்புக்குள் நாம் சிக்குவதால் தான் நமக்கு அச்சம் வருகிறது. இந்த வரம்பு நாம் இல்லை என்பதுதான் அறிவு. இந்த வரம்பு நாம் என்று அதற்கு உடன்படுவதுதான் நம்முடைய அறியாமை. எனவே தான் நான் என்பது அச்சம், நான் என்பது ஆணவம், நான் என்பது அறியாமை என்று சொன்னேன். தினம் கரைகின்ற காயம், அது சிறை கொண்ட மாயம். கரை காண முடியாமல் அலைபாயும் எண்ணம். வானில்லை வண்ணம், நான் இல்லை எண்ணம். இந்த எண்ணங்களா நான்? இல்லை. எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஏகாந்தம் தான் நான். இந்த வண்ணமா வானம்? இல்லை. எந்த வண்ணமும் இல்லாமல் எங்கும் கொட்டி கிடக்கின்ற வெட்ட வெளிதான் அது, இல்லையா? வானில்லை வண்ணம், நான் இல்லை எண்ணம். சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம். சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம். நிதம் 100 விதமாக ஒலிமேவும் போதும். பதராது வானம், கலையாது மௌனம். வானத்துல, இந்த வெட்ட வெளியில் ஒவ்வொரு நொடியும் எத்தனை கோலங்கள் வெடிக்கின்றன தெரியுமா? சத்தம் கேட்கிறதா? கேட்டால் தாங்கத்தான் முடியுமா? சத்தமே கேட்காது. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் தான் இந்த வானத்தில் இருப்பது. நமக்கு அண்மையிலே இங்க இருக்கு, கையெட்டும் தூரத்தில் இடிக்கிற இடிதான் நம்மால கேட்க முடிகிறது. ஆனால் எத்தனையோ ஓசைகள் இந்த வானத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வானத்தினுடைய மௌனம் ஒருபோதும் எந்த ஓசையாலும் பாதிக்கப்படுவதில்லை, இல்லையா? வானில்லை வண்ணம், நான் இல்லை எண்ணம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வானம் ஓசையால் கலையாதது, அதனுடைய மௌனம், அதனுடைய இயல்பு கலையாது என்று பார்க்கிறோம். நிதம் 100 விதமாக ஒலிமேவும் போதும். பதராது வானம், கலையாது மௌனம். நுரை வீசும் திரை மூலம் கடலாழம் கெடுமோ. மேலே இருக்கக்கூடிய அலைகள், அவை கக்குகின்ற நுரைகள்,
இதனால் கடலினுடைய ஆழத்தில் உடம்பு நான் இல்லை என்று புரிந்து கொண்டு இந்த வரம்புக்கு கட்டுப்படுவது போல் கட்டுப்பட்டு, ஆனால் வரம்பற்று கிடக்கின்ற வெட்ட வெளியையும் தொட்டு பார்க்கின்ற அந்த லாகவத்தை, அந்த அறிவை எய்துவதற்காக தரப்பட்ட வாய்ப்பே இந்த வாழ்க்கை. என்ன இதில் சுவாரஸ்யம் என்றால், அந்த வீடு பேறு என்பதை இந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவர்களோடு அவர்கள் மீது நட்போடும் கருணையோடும் இருந்து அவர்களிடம் எந்தவிதமான வெறுப்பும் இன்றித்தான் இதை அடைய முடியும் என்று இறைவனே நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறான். அதற்கு அடிப்படை நான், எனது என்கின்ற இந்த பேதம் செய்கின்ற எண்ணங்களை அறவே துறந்து வாழ வேண்டும். இது தர்மம்.